டில்லி ரிட்டர்ன்ஸ் 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. எஸ். அதாவது கைதி 2 அந்த படம்லாம் அவ்வளோதான். அது ட்ராப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சு, டில்லி இன்னும் முடியல. அது வந்து படம் வரும். இன்னும் ட்ராப் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, டில்லி அப்படிங்கிற படத்துடைய ப்ரோமோ இப்ப சென்சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த சென்சார் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்லாம் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலா அந்த டில்லி தான் வந்து கைதி 2. எஸ். அதாவது கைதி 2 படம் வந்து டில்லி அப்படிங்கிற டைட்டில்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ வீடியோ தான் இப்போ ரீசென்ட்டா வந்து சென்சார் ஆயிருக்கு. அது சம்பந்தமான டீட்டெயில் தான் சோசியல் மீடியாலயும் வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அதாவது மார்ச் 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். படத்துடைய ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் எண்ட்ல ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாரியும் தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி, கார்த்திக் அவர்களும் சரி, அடுத்தடுத்து படங்கள் நிறைய லைன் அப்ல வச்சிருக்காங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல டிசி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அவரு ஹீரோவா டெபியூ ஆகுற ஒரு ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பக்கம் லைன் அப்ல படங்கள் வச்சிருக்க, இன்னொரு பக்கம் கார்த்தி அவர்களுமே பார்த்தீங்கன்னா, இப்போ டானாகாரன் படத்துடைய டைரக்டர் தமிழ் அவர்கள் இருக்காருல்ல, ஸோ அவருடைய டைரக்ஷன்ல வந்து மார்ஷல் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே சர்தார் 2 படம் இருக்குது. இதுக்கு நடுவுல வந்து இன்னும் யங் டைரக்டர்ஸ் கிட்டலாம் வந்து கதைகள்லாம் கேட்டு இருக்கிறாராமா. அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காதது என்ன அப்படின்னா, இப்போ சுந்தர்சி அவர்கள் வந்து விஷால் அவர்கள் வச்சு புருஷன் அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அது முடிச்ச உடனே சுந்தர்சி அவர்கள் கூட சேர்ந்தும் ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி, கார்த்தி அவர்களும் சரி, அடுத்தடுத்து படங்கள் நிறைய லைன் அப்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குது. இப்போதைக்கு மார்ச் 14ஆம் தேதி அந்த 30 செகண்ட் இருக்கக்கூடிய டில்லி படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரும்போது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் டில்லி படத்துக்கு அதாவது கைதி 2னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சங்கர். மறக்காம இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.